ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி பூஜை எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடிச்சாச்சு. அதோட வீடியோ கிளிப்பிங்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா, இப்போ நான் கீழே இருக்கக்கூடிய இந்த மண் பிள்ளையார் இதை தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா கலராக இருக்கக்கூடியதுனால பெயிண்ட் பண்ணதை தான் வந்து வாங்கிட்டு வரேன். பட் இந்த வருஷம் என்னவோ தெரியல, அதை வாங்கணும்னு தோணலை. ஏன்னா நம்ம கொண்டு போய் தண்ணியில் கரைக்கும் போது அந்த பெயிண்ட் எல்லாமே தண்ணியில் மிக்ஸ் ஆகும் அப்படின்னு ஒரு தாட் வந்து, அதனால் இனி வந்து வாங்க போகிற வருஷம் எல்லாமே நான் வந்து கலர் இல்லாமல் அந்த மண் பிள்ளையாரை மட்டும் வாங்கி வச்சு நம்ம பூஜை செய்வோம் அப்படின்னு இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கீழே இருக்க சிலை இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து மண்ணில் இருக்கிறது. அதிகமாக அதில் வந்து பெயிண்ட் எதுவும் இருக்காது. அந்த கிரீடத்துக்கு மட்டும் அந்த கோல்டன் கலர் பெயிண்ட் இருக்கிற மாதிரி தான் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ என்னோடய பெரிய பொண்ணு வந்து அவளே ரெடி பண்ணி கொடுத்தா. அழகாக அந்த பிள்ளையாரும் செஞ்சுருந்தா. மண் எல்லாமே அவளே ரெடி பண்ணி அழகாக அந்த பிள்ளையார் செஞ்சு கொடுத்தா. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சிலை அழகாக அவள் செஞ்சு கொடுப்பா. அதையும் வச்சு தான் நாங்கள் பூஜை செய்வோம். ஸோ இந்த வருஷமும் சிம்பிளாக செஞ்சு கொடுத்துருந்தா. டெக்கரேஷனும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக நான் ரெடி பண்ணியிருந்தேன். பிரசாதமாக கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டை, அதே மாதிரி சுண்டல், கொஞ்சம் பல வகைகளும் வச்சு பூஜையும் சிறப்பாக செஞ்சு முடித்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 5 மணிக்கே வந்து பூஜையெல்லாம் ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக செய்யலாம் அப்படின்ட்டுலாம் பிளான் பண்ணேன். பட் ஆனால் காலையிலேருந்தே வேலையெல்லாம் செஞ்சு முடித்து அது எல்லாம் கொழுக்கட்டை அதெல்லாம் ரெடி பண்ணி டெக்கரேஷன் எல்லாம் சிம்பிளாக தான் இருந்தது. ஆனால் அதுக்குவே பார்த்திங்கன்னா அதிக டைம் எடுத்துருச்சு. கிட்டத்தட்ட 6:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு நான் வந்து பூஜையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு. பட் ஆனால் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. மன திருப்தியோடு செஞ்சு முடித்தேன். அதே மாதிரி எல்லா பிள்ளையாரையுமே அங்கே எடுத்து வச்சு பூஜை செஞ்சேன். மேலே இருக்கக்கூடிய பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா, அது எப்போவுமே வீட்டில் நான் வச்சுருக்கக்கூடியது. ரெகுலராக நான் என்னோடய பூஜை அறையில் வச்சுருப்பேன். ஸோ எல்லா பிள்ளையாருமே இன்றைக்கி எடுத்து வச்சு பூஜை வந்து சிம்பிளாக செஞ்சு முடித்தோம். இப்போ இந்த வீடியோவில் கூட நிறைய பேர் என்னோடய அந்த குத்து விளக்கு வந்து பார்த்துட்டே இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸை. ஸோ இந்த வீடியோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய குத்து விளக்கோட ஃபுல் ஹைட்டை வந்து காமிச்சிருக்கேன். ஏன்னா நான் எப்போ வீடியோஸ் வந்து நான் போடும்போதும் பார்த்தீங்கன்னா, கட்டாயம் அந்த விளக்கை பற்றி கேட்பீங்க இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி அதவே கவர் பண்ணியும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதுதான் நான் எப்போ வீடியோவில் காமிக்கும் போதும் அந்த குத்து விளக்கோட ரியல் ஹைட் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 அடி போல் ஹைட் இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, எப்பயுமே இதை அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். சைஸ் வந்து சின்னதாகிக்கலாம். 3 விதமான சைஸில் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்பயுமே நான் வீடியோவுக்கு வந்து ஒரு மீடியம் ஹைட்டை வந்து காமிப்பேன். அதுக்கு லோ ஹைட்டில் ஒன்று பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆக்சுவல் ஹைட் இது தான், நல்லா ஹைட்டாக இருக்கும். ஏன்னா பல பேர் வந்து எப்போவுமே அந்த குத்து விளக்கு பார்த்தா கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோவில் கிளியராக உங்கள்கிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி பிள்ளையாருக்கும் பார்த்திங்கன்னா தீபதூப ஆராதனை காமிச்சு நல்லா சிறப்பாக பூஜையும் முடிஞ்சுது. ஸோ காலையில் இருந்த மனநிலை ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இன்றைக்கி ஒரு விநாயகர் சதுர்த்தி பூஜை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிலைகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சதுமே ஒரு தனி வைப் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, டெக்கரேஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப திருப்தியாக அமைஞ்சது. பாப்பா செஞ்சு கொடுத்த சிலையும் ரொம்ப அழகாகவும் இருந்தது. ஸோ ரொம்ப திருப்தியோட பூஜையும் நாங்கள் செஞ்சு முடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ்.